ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி பணத்தை ஈர்க்கும் மந்திரம், ஒரு விதமான ஆற்றல். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 முறை உச்சரிக்கும்போது உங்களுக்கு பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். தங்கு தடை இல்லாமல் பணவரவு ஏற்படும். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு இடத்துல நீங்கள் லோனோ அல்லது கடனோ கேட்டிருக்கீங்க, கிடைக்கல. அது உங்கள் உதவி நல்ல விதமாக அந்த கடனும் கிடைக்கும். அதை விரைவில் அடைக்கிறதுக்கான வழிவகைகளும் அமையும். அந்த அளவுக்கு அதீத நல்ல ஆற்றல் மிக்க வார்த்தைகள் உடைய இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் 108 முறை உச்சரிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய மாற்றம் நீங்கள் வியந்துடுவீங்க. ஏன்னா இதை ரியலாக நானே அனுபவிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு இதை சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் மிக பெரியது. அதாவது தினமும் 2 வேளை உச்சரித்தா இன்னும் சிறப்பு. இல்லை வேலை நிபந்தனமாக ஒரு வேளை தான் முடியும்னாலும் உச்சரிக்கலாம். காலையில் 5 to 6, ஈவினிங் 6 to 7. உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருதோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினம்தோறும் மனதை ஒரு தெளிவாக ஒருநிலைப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஏதோ சொன்னால் பணம் வரும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக யூஸ் இல்லை. நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் மனசு ஒரு நிலையாக இருக்கணும், தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கணும். மனக்குழப்பம் இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது, தீய எண்ணம் மனதில் துளியும் இருக்கக்கூடாது. நல்ல உள்ளம் உள்ளவர்களுக்கு இந்த மந்திரத்தை மனதார நினைச்சாலே போதும், வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடிக்கும் வாய்ப்பும் வழிவகைகளும் நல்ல விதமாக அமையும். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது, சிந்தனையும் இருக்கக்கூடாது. இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் உங்கள் மனதில் நினைவில் கொள்ளணும். நீங்கள் அதை சொல்லும்போது உங்கள் கற்பனை அந்த எழுத்தின் வடிவத்தில் இருந்தால் உங்கள் மனசு ஒரு நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்கும் போது பணம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக ஆணித்தரமான உண்மை. அது உங்களுக்கு வர வேண்டிய வழிவகைகளில் இருந்த தடைகளை நீக்கும். உதாரணத்துக்கு, நான் உழைக்கிறேன், உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடையாது, நல்ல வருமானம் வரும். சார், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால் பணத்தை சேமிக்க முடியலை, அதற்கான அந்த தங்கு தடை நிவர்த்தி ஆகிட்டு உங்களுக்கு நல்ல சேமிப்பு ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வரல, தானாக தேடி வரும். இதெல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா இந்த மந்திரத்தை பயபக்தியோட, அதாவது கண்ட சிந்தனையோடு இதை சொல்கிறது வேஸ்ட். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஒரு வேலையாக வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, அவசர நிலை, அப்போ அந்த இடத்துல இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். டக்குன்னு ஏதோ ஒரு உச்சரிச்சுட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடோ ஒரு விஷயத்தோடு நீங்கள் இதை உச்சரிக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. புரியுதுங்களா? அன்றைக்கி நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கலைன்னா கூட பிரச்சனை கிடையாது. கடமைக்கு செய்யும்போது நிச்சயமாக அதில் பலன் உங்களுக்கு கிடையாது. முழு மனதோட பயபக்தியோட நீங்கள் அந்த மந்திரத்தை உணர்ந்து உச்சரிக்கும் போது அதனுடைய ஆற்றல், அந்த ஒரு குட் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை அது அழிச்சிடும். அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். 30 நாட்கள், அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவான மாற்றமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நீங்களே போயிட்டு 4 பேர்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் இதை சரியான முறையில் உச்சரிக்கிறது ரொம்ப அவசியம். காலையில் 5 to 6, ஈவினிங்கில் நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னா 6 to 7. இந்த ஒரு 1 hour 108 முறை. அதே மாதிரி மனசில் எந்த விதமான கலங்கமும் இருக்கக்கூடாது, வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, தெளிவான மனம் இருக்கணும். நீங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் அந்த எழுத்து உங்களுக்கு மனதில் தோன்றணும் ஒரு நினைவில். இப்போ அப்படின்னா அது உங்களுக்கு இந்த வடிவம் அப்படின்னு நினைவில் இருந்தால் உங்கள் மனசு ஒரு நிலையில் இருக்குது. அப்போ நீங்கள் உச்சரிக்கும் போது தான் இந்த மந்திரத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் முழுமையாக பொடி பொடியாக ஆகும். அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். நல்ல அலைகள் உங்களை சேரும்போது நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்கும். இது ஆணித்தரமான உண்மை.
நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாக இதை செய்யுங்க, நல்ல பலன் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது முற்போக்கான கருத்து தெரிவிக்கணும்னா தாராளமாக தெரிவிங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் இது பலன் தரப்போகிறது கிடையாது. நம்பிக்கை உடையவர்களுக்கு 100% பலன் கண்டிப்பாக உண்டு. முயற்சி செஞ்சு பாருங்கள், பின்னாடி பலன் என்னன்றதை நீங்களே 4 பேர்கிட்ட உங்கள் வாயால் சொல்லுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.